அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அபியூகே தமிழ். இன்றைக்கி நம்ம மலாய் எக் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சைட் டிஷ் எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். குறிப்பாக சப்பாத்தி, நான், புலாவ் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை நல்லா டேஸ்ட்டாகவும் குயிக்காகவும் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு 5 பெரிய வெங்காயத்தை அது மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 10 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். 10 எக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் லேசாக நம்ம அரைச்சோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அந்த பேஸ்ட்டு தான் இது. இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் இது காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். ஃப்ளேமை ரொம்ப லோவாக வச்சுட்டு இந்த பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பாலும் அந்த பேஸ்ட்டும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க. நல்லா இதே மாதிரி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்க. இப்போ நம்ம மூடியை போட்டு இதை 10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆகியாச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மேலே. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 2 டீஸ்பூன் சால்ட்டு. ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சு ஆஃபாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த எக்கு நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். எல்லா எக்கையும் நம்ம இதில் வச்சாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு. இப்போ இந்த எக்ஸ் எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக இப்படி அந்த எக்ஸ் எல்லாம் திருப்பி விட்டுட்டு இது மேலே கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை நல்லா கார்னிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நமக்கு மலாய் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இதை நான் புலாவ் கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். இதை நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மில்க் இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.